இல்ல அருணு, ஏமல லேட்டு? ரொம்ப நேரம் படிச்சியோல. ஏம்ல இப்படி பயப்படுறிய? இல்ல காட்டி நீ படிக்கலையா? ஏல படிச்சல எப்படியாவது எங்களுக்கும் கொஞ்சம் காட்டல, நாங்களும் உன் சார்புல கொஞ்சம் பாஸ் ஆயிட்டு போறோம். என்னன்னு சொல்ற? அப்ப நீங்க யாரும் படிக்கலையா? ஐயோ டீச்சர் பட்டா வெளுத்துருமே. இல்ல, இவன் ஓவரா சீனப்படுவான். இவன்கிட்ட கேட்கறதுக்கு சும்மா கிடக்கலாம். என் அத்தம்மா வடக்காப்பட்டு கவிதா அவகிட்ட கேட்டா என்னத்தையாவது ஒரு 5 மார்க்குக்காவது சொல்லி தருவா. அவன் அப்படியே பிடிச்சி மூக்குல குத்துற. இவ்வளவு திமிரு இருந்தா அந்த பேரை சொல்லி கொடுக்கறவனையும் கெடுத்துருவான். கவிதா சொல்லி கொடுக்க பாடம்லாம் கவிதா. அவ எப்படிப்பட்டவானே எங்களுக்கு தமிழ தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. அவகிட்ட காட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே டீச்சர் கிட்ட எடுத்துக்கொண்டு நிக்க விட்டு நம்மள கிளாஸ் விட்டு வெளியே தள்ளிடுவா. பாரு, நீ வாய மூடிட்டிரு. அவன் சொல்லி கொடுக்குறவனையும் சொல்லி கொடுக்க விடாம பண்ணிடாத. என்ன சிட்டி இப்பவுமே மூஞ்ச உருன்னு வச்சிருக்கியே, என்னத்துக்கு? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நான் பேசாம வீட்டுக்கு போயிடலாம்னு இருக்கேன். சிட்டி எப்ப பார்த்தாலும் பரிச்சை வந்துட்டாலே வீட்டுக்கு போயிடலாம்னு ஓடுறதுலயே குறியா இருப்பியோ? டீச்சர் கண்டுபிடிச்சிச்சு உன்னை வெளுத்துற போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரும்போதே எனக்கு தலைவலி தெரியுமா? எங்க அம்மா சொல்லிச்சு உனக்கு இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீட்டு பக்கம் வந்துருன்னு. என்ன நான் வீட்டுக்கு போனா உனக்கு என்னாச்சு? ஏட்டி கவிதா, ஏட்டி என்னடி என்னாச்சு? கவிதா என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமா? நான் நல்லா தான் படிப்பேன், ஆனா படிச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறந்து போயிருண்டி. ப்ளீஸ் டி, எனக்கு மட்டும் எப்படியாவது காட்டுறியா? அருணே, நீ மட்டும் காட்டி நாங்க பாஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோ, அப்படியே இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல உனக்கு ஒரு பெரிய சிலையா வைக்கிறோம், சரியா? என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா டீச்சர் பார்த்துட்டாங்கன்னா நான் என்னடா சொல்றது? இல்ல, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவன் சரியான பயந்தாங்குழி. இவனை நம்புறதுக்கு அந்த கவிதா பிள்ளை கையில் காலில் விழுந்தாது காட்ட சொல்லலாம். அவளாவது கொஞ்சம் தைரியமானவா. அருணே, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட மாட்ட. இப்படி எல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. உன் தம்பி பாரு எவ்வளவு உஷாரா இருக்கான். அவன்கிட்ட கேட்டா கூட பேப்பரை கூட கொடுத்துருவான். நீ இப்படி பயப்படுறிய? தள்ளுங்கப்பா, நாங்க கவிதா கிட்டே காட்டுகிறோம். இப்படி கவிதா, உன்கிட்ட ஒரு உதவி வேணும். என்னோட உதவி? என்னன்னு சொன்னா தானே தெரியும். தெய்வமே, உன் கையை காலா பிடிச்சு கேட்குறேன். எப்படியாவது இந்த பரீட்சையில நான் பாஸ் பண்றதுக்கு வழி சொல்லு. ஒரு 10 மார்க்கு இல்ல ஒரு 5 மார்க்குக்கு ஒரு எஸ்ஸே மட்டும் காட்டு போதும். இல்ல ராகுல், பரீட்சைன்னு தெரியும்ல, படிக்கலாம்ல? ராத்திரி பூரா உங்க வீட்ல ஒரே டிவி சத்தமா இருந்துச்சு. நல்லா உட்காந்து விடிய விடிய டிவி பாத்தியா? ஐயோ, அது நான் இல்லடி, எங்க தாத்தா தான் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருப்பாரு தெரியுமா? சீ, போய் பேசாதல. அன்னைக்கு 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு குழம்பு கொடுக்க வந்தனே, அப்போ உங்க தாத்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு தெரியுமா? நீ சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத. நீ டிவி பார்த்துட்டு தாத்தா டிவி பார்த்தாரு அப்படி இப்படின்னு பொய்யா சொல்ற? பாவி உள்ள இவளுக்கு எப்படிதான் மூக்கு வேக்குமோ தெரியல. என்னோட முழிக்கிற? இல்லடி, தாத்தா தூங்கி இருந்தாருன்னா யாரு பார்த்திருப்பா? எங்க அப்பாவா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கும். ப்ளீஸ் டி, இந்த ஒரு தடவை மட்டும் காட்டுடி. சரி, கதவு ஓரத்துல உட்கார்ந்து எழுது, முடிஞ்சா தரேன். இது தரம்னா பேப்பர் தெரியா? ஆமாடா லூசு பேல, டீச்சர் கிட்ட மாட்டிக்காம ஒழுங்கா எழுதிட்டு திருப்பி கொடுக்குற. ஏடி அவனுக்கு பேப்பர் கொடுத்தனா நான் என்னடி செய்வேன்? எனக்கும் குடிடி. ஏடி அழாத, உனக்கு நான் தரேன், சரியா? குட் மார்னிங் மிஸ். என்ன ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் பரீட்சைக்கு படிச்சாச்சா? படிச்சிட்டோம் மிஸ். என்ன அசோக்கு, அந்த லாஸ்ட் பெஞ்ச் எல்லாரும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க? அருண் படிச்சிட்டியா? மிஸ் எல்லாம் படிச்சிட்டோம், ஆனாலும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. அதை நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து கிளியர் பண்ணிக்கிறோம். எக்ஸாம் நாளைக்கு வைங்க மிஸ். அருணே, இப்போ நீ என் கண்ணுக்கு அருணா தெரியல, சாட்சாத் கடவுளா தான் தெரியல. நீ படிச்சிருப்பானு எங்களுக்கு தெரியும்,
அருண், உனக்கே டவுட்டா? இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக டவுட்டுன்னு சொல்றியா? இல்லை மிஸ், எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. அதான் மிஸ், இன்னைக்கு நாங்கள் நல்லா படிச்சிடுறோம், நாளைக்கு எக்ஸாம் வைங்க மிஸ். சரிடா அருண், நீ இவ்வளோ சொல்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நீங்கள் எல்லாரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க, சரியா? ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். அருணு, ரொம்ப தேங்க்ஸ். எப்போ இன்னைக்கு பரீட்சையிலிருந்து தப்பிச்சாச்சு. சரிடா, எல்லாரும் பிரேக்குக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என் கூட உட்காந்து நீங்கள் எல்லாரும் படிக்கிறீங்க. நான் வர மிஸ்ஸுக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு எல்லாரும் கரெக்டாக எக்ஸாம் எழுதணும். இப்படி படிக்காமல் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கும் பயப்பட தான் செய்யணும், சரியா? இன்னைக்கு தப்பிச்சாச்சுலாடா, நாளைக்கு தானே சாயங்காலமா படிக்கலாம்ல. சே சே, அப்படியெல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடாது. வாங்கடா, போயிட்டு வந்து படிப்போம். சே, இவன் விட மாட்டானே. சாரி, இன்னைக்கு தப்பிச்சதே இவனால தான். அதனால அவன் சொல்றதை கேட்போம். இந்த அருண் பையன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பரீட்சையே நிப்பாட்டி வச்சாராம. ஐயா வரட்டும், இப்போ 4 கேள்வி கேட்கணும். அச்சோ, இவன் ஏதோ திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கானே. நம்மளை ஏதோ கலாய்க்க போட மாதிரி தெரியுது. பேசாம அப்படியே நகர்ந்துருவான். வாத்தியாரே ஊட்டாண்ட, நீ வராட்டி நான் விட மாட்டேன். சாப்பிட்ட சொக்கு, நான் செய்தப்பட்ட கொக்கு. என்னல, என்னை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து ஓடலாம்னு நினைக்கிறியா? இங்க வா. அஸ்வினி தம்பி, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. உன்னை ஆள காணுமேன்னு வந்தேன், அப்புறம் உன்னையே பார்க்கவே இல்லை. நீ இல்லையோன்னு நினச்சிட்டு போனேன். என்னடி சொல்ற? இம்புட்டு படிய உருவம் உன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அப்படித்தானே? இல்லைண்ணே தம்பி, நான் கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்துச்சா, சரி போய் எழுதி முடிச்சுட்டு வருவோமேன்னு நினைச்சேன். ஓ அப்படியானே, நம்பிட்டேன். நல்லா மாற்றி மாற்றி பேசுறல. ஆஹா, உனக்கு வச்சிருக்கேன் கச்சேரி. சரி அது போகட்டும். இன்னைக்கு ஐயா பள்ளிக்கூடத்தில் அப்படியே பரீட்சையே நிப்பாட்டி வச்சுட்டேராமே. எல்லாரும் உமரை தான் புகழ் புகழ்னு புகழ்றாங்க. அந்த அசோக்கு பைய வேற வந்து சொல்லிட்டு இருந்தா. என்னன்னு சொல்ற? உன் கிளாஸ் வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமா ஆமா, டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பையலுவ எப்பவுமே படிக்க மாட்டானுவோ, அந்த பையலுவலுக்காக இவன் ஒரு நாள் எக்ஸாமை தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொல்றான். உன் அண்ணன் எல்லாருக்கும் பாவப்படுறான், ஆனா அந்த பையலுவ எப்பவுமே படிக்க மாட்டானுவோ அப்படின்னு சொன்னாங்க. சே, அதெல்லாம் படிப்பாங்க, அப்பெல்லாம் யாரையும் சொல்லக்கூடாதுடா தம்பி. கிழிப்பான். இன்னைக்கே படிக்கலையா, அவரு நாளைக்கு படிச்சுட்டு வராமோ? பேசாம உன் வேலையை பார்க்கறத விட்டுட்டு அவனுக்கு பாவப்பட்டுட்டு கிடக்க. அவனுக்கு படிக்கிறதுக்கு நேரம் விட்டாச்சு, படிக்கிறது கிடையாது. நல்லா ஊர் சுற்றிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு விளாண்டுட்டு கிடப்பானுங்க. அப்புறம் ஒன்னையும் படிக்க விடாம கற்றுப்பானுங்க. நீ என்னத்துக்கு அவனுக்கு கூட சேர்ற? அவனுவா அடி வாங்கி டீச்சர்கிட்ட பறிச்சு எழுதட்டும், நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்னோட தம்பி இப்படி பேசுற? அவனுவா என் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், பெரிய ஃப்ரெண்ட்ஸு. அவனும் படிக்க மாட்டானுவோ, ஒன்னையும் படிக்க விட மாட்டான். இங்கே பாரு, இன்னைக்கு ஒரு நாள் சரி போனா போதுன்னு விடுறேன். நாளைக்கெல்லாம் உன் வேலையை பார்த்துட்டு நீ பறிச்சு எழுதுற வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு டீச்சர்கிட்ட நாளைக்கு பறிச்சு வைங்க, நாளான்னைக்கு பறிச்சு வைங்கன்னு என்னத்துக்கு சொல்லிட்டேன்? இன்னைக்கே பறிச்சு எழுத தைரியம் இல்லாதவன் நாளைக்கு எழுதிடுவானா? சரியில்லை தம்பி, கோபப்படாத. நீ படிச்சிட்டியா? உனக்கு தான் பறிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் நாத்தானைக்கே படிச்சிட்டேன். சரியில்லை தம்பி, அனிதா அம்மாட்ட பேசணும் போல இருக்கு. வா, நம்ம 2 பேரும் அனிதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம், சரியா? சரிண்ணே, வாண்ணே.